கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறைமக்களே, ஆராதனை வலையொலியின் அன்பு நேயர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்குமே இயேசுவி நாமத்திலே வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இந்த நாளில் பாஸ்து காலத்தினுடைய 5வது ஞாயிறு இறைவார்த்தையை வாசித்து, குறிப்பாக நற்செய்தியில் ஆண்டவர் சொல்லுகிற நானே வழியும் உண்மையும் வாழ்வும் என்கிற வார்த்தையை சிந்திக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கிறேன். அதற்கு முன்பாக இந்த நற்செய்தியினுடைய பின்னணியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்ன பின்னணி அப்படின்னா, இயேசு ஆண்டவர் தனக்கும் தன் தந்தைக்கும் இருக்கிற அந்த இணக்கத்தை தன் சீடர்களுக்கு சொல்வதற்கு முயற்சி செய்கிறார். ஆனால் சீடர்களால் கடவுளாக இருக்கிறவருக்கு எப்படி மகன் இருக்க முடியும் என்கிற கேள்வி இருக்கிறது. இயேசுவுக்கு தெய்வத்தன்மை இருக்கிறது, அவரால் புதுமைகள் செய்ய முடிகிறது, அற்புத அதிசயங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார், சொல்வன்மை மிகுந்தவராக இருக்கிறார், தைரியமானவராக இருக்கிறார், உண்மைக்கு சான்று பகரக்கூடியவராக இருக்கிறார். இவை எல்லாமே கடவுளுடைய குணங்களாக பார்த்தாலும் கூட, ஆனால் கடவுளுடைய மகனாய் அவரை ஏற்றுக்கொள்வதில் அவர்களுக்கு ஒரு சுணக்கம் இருக்கிறது. ஏன்? கடவுள் என்பவர் எல்லாவற்றையும் கடந்து நிற்பவர். அவருக்கு எப்படி குடும்பம் இருக்க முடியும், குழந்தை இருக்க முடியும் என்பதுதான் அடிப்படையாகவே அந்த அப்போஸ்தலர்களுடைய சீடர்களுடைய கேள்வியாக இருக்கிறது. அவர்களுக்கு புரியக்கூடிய விதத்தில், எளிமையான விதத்தில் இயேசு ஆண்டவர் சொல்வதற்கு முயற்சி செய்யக்கூடிய ஒரு இடமாகத்தான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி நான் பார்க்கிறேன். அதில் ஒரே ஒரு வசனம், மொத்தத்திலேயே 2 வசனத்தை தான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்று என்னன்னா, என்னை காண்பவர் என் தந்தையை காண்கிறார். இதை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? இன்றைக்கு நமக்கு பிரச்சனை இல்லை. நான் பேசுவது என் தந்தையினுடமிருந்து நான் கேட்டு தான் பேசுகிறேன், நான் பேசுவதும் என் தந்தை பேசுவதும் ஒன்றே அப்படின்ற போல சொல்லிட்டு, என்னை காண்கிறவர் என் தந்தையை காண்கிறார். whoever sees me they will see my father, whoever see my father they will see me அப்படின்னு சொல்றார். இது எப்படி சாத்தியமாகும்? நீங்க எல்லாரும் என்னை வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க, என்னைத்தான் நீங்கள் வீடியோவில் பார்க்க நான் சொல்ல முடியுமா? என்னை காண்பவர் என் அப்பாவை பார்க்கிறார், சிவகங்கையில் இருக்கிற எங்கள் அப்பாவை பார்க்குறான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நீங்கள் அப்படி சொல்ல முடியுமா? உங்கள்கிட்ட யாராவது பேசிகிட்டு இருக்கும் போது நீங்கள் என்னிடம் பேசி கொண்டிருக்கவில்லை, எனக்குள் இருக்கிற என் தந்தையிடம் பேசி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா? கூடு விட்டு கூடுவாயிரதுன்னு நினச்சிருவாங்க. அப்பெல்லாம் புரியாமல் பேசுது, ஏதோ புத்தி பேதலிச்சு போயிருக்கிறோம் அப்படின்னு நினச்சிருவாங்க. ஆனால் நமக்கு அப்படி. ஆனால் இயேசுவுக்கு அது சாத்தியமான ஒன்று என்பதை அவர் புரிய செய்வதற்கு முயற்சி செய்கிறார். நானும் தந்தையும் ஒன்றே. இதே கேள்வி உங்கள்கிட்ட யாராவது கேட்குறாங்க, எப்படி நீங்கள் விளக்குவீங்க? நானும் தந்தையும் ஒன்றே, என்னை பார்ப்பவர் தந்தையை பார்க்கிறார், எப்படி சாத்தியமாகும்? ஒரு சின்ன நிகழ்வை சொல்லுகிறேன், அதிலிருந்து உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ரோமையில் ஒரு அருமையான ஒரு மாளிகை இருக்கிறது, ஒரு பேலஸ். அந்த மாளிகையினுடைய நடுப்பகுதியில் மிகப்பெரிய ஒரு டூம் இருக்குது. அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரோமை ஆலயங்கள் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய டூம், ஒரு 50-60 மீட்டர் உயரத்தில், 50 மீட்டர் உயரத்தில் பெரியதாக கட்டியிருக்கிறாங்க அந்த டூமை. அந்த டூமில் சும்மா கட்டலை, அந்த டூமில் சுற்றி பார்த்தீங்கன்னா உட்பகுதிகளில் நிறைய விவிலிய கதாபாத்திரங்கள், கிரியேஷன் ஸ்டோரி அங்கே இருக்கும், அங்கே நோவாவுடைய பெட்டகம் இருக்கும், அதில் நிறைய பைபிள், ஆபிரகாமுடைய ஸ்டோரி, மோசே செங்கடலை கடக்க செய்தது, இயேசுடைய பிறப்பு பணி செய்தது, நிறைய அந்த டூம் ஃபுல்லாகவே அப்படி சித்தரிக்கப்பட்டிருக்கிறது காட்சிகள் எல்லாம். ஓவியத்தை ரசிக்கக்கூடியவர்கள், கலை உணர்வு உள்ளவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு விருந்தாக அமையும். அதில் ஒரு பிரச்சனை, ஒன்று இல்லை 2 பிரச்சனை. என்ன அப்படின்னா, அந்த டூம் ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால ஓவியங்கள்லாம் நல்லா பெருசாக கண்ணுக்கு தெரியக்கூடிய விதத்தில் இருந்தாலும் கழுத்து அண்ணாந்துக்கிட்டே போக வேண்டியதாக இருக்குது. இப்படியே பார்த்துக்கிட்டே போகணும். எவ்வளோ நேரம் பார்க்க முடியும்? ஒரு ஓவியமாக இருக்குது, அந்த டூம் ஃபுல்லாக அவ்வளோ ஓவியங்கள் இருக்கிறதாம். அப்போ அந்த நிர்வாகம் முடிவு பண்ணி என்ன செய்கிறது? 2 பிரச்சனை. ஒன்று, கழுத்து வலிக்குதுன்றாங்க. 2வது, ரொம்ப ஆர்வத்தில் அப்படியே பார்த்துக்கிட்டே போகும்போதே எதுக்க வரவனை பார்க்காம மூஞ்சி நெத்திக்கு நெத்தியாக முட்டிக்கிறாங்க. அப்போ இதை எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு யோசனை செஞ்சுட்டு, இந்த ஆக்சிடெண்ட்டையும் தவிர்க்கணும், ஒருத்தனை மோதிக்கிறதையும் தவிர்க்கணும், கழுத்து வலி இல்லாமல் இந்த ஓவியத்தை ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டூமுக்கு நேர் கீழே அப்படியே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு பெரிய வட்டமான ஒரு டேபிளை போட்டு, அந்த டேபிளில் ஒரு அருமையான ஒரு ரிஃப்ளெக்டிவ் மிரர், முகம் பார்க்கிற கண்ணாடியை அப்படியே அழகாக வைத்து விட்டார்கள். இப்போ என்ன ஆயிடுச்சு? அந்த டூமில் இருக்கிறது எல்லாமே, அந்த மேலே அந்த டூமில் பார்க்குற எல்லாமே அவங்க அப்படியே இந்த கண்ணாடியில் கீழே பார்க்கக்கூடிய ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க.
மேலே ஒரு நிமிஷம் பார்த்துட்டு மெய் மறந்து பார்த்துட்டு கழுத்து வலிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கீழே அதை அப்படியே பார்த்து தொடர்ந்து பார்ப்பாங்க. நுவான்சஸை பார்த்து ஒருத்தரோட கூட நின்று பேசி அதை கொஞ்சம் இந்த ஓவியத்துடைய அழகை பாருங்களேன் அப்படின்னா பேசக்கூடிய அளவிற்கு அந்த மிரரில் பார்க்கக்கூடிய அந்த கண்ணாடியில் பார்க்கக்கூடிய பின்பம் மேலே தெரிகிறதானே அப்படியே இங்கே தெரியுது. அது நிறைய பேர் ரசித்து பார்க்கக்கூடிய நிகழ்வாக அந்த கண்ணாடி மாறியதாக சொல்லுகிறார்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னை காண்பவர் என் தந்தையை காண்கிறார். அந்த டூமில் என்ன ஓவியத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோமோ அந்த ஓவியத்தை நம்ம இப்போ எங்கே பார்க்குறோம்? இந்த கண்ணாடியில் பார்க்குறோம். தந்தையானவர் விண்ணகத்தில் இருக்கிறார் என்று விண்ணகத்தை நோக்கி கரங்களை உயர்த்தி ஜெபித்து கொண்டிருந்தோமே, அவர்களுக்கு கடவுள் எப்படிப்பட்டவர், உண்மையும் நேர்மையும் தூய்மையும் இரக்கமும் பேரன்பும் கொண்டவர் என்பதை விண்ணகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த கண்ணாடியில் தெரிவது போல இயேசு அப்படியே கடவுளை பிரதிபலிக்கக்கூடியவராக இந்த மண்ணகத்தில் இருக்கிறார் என்பதை சீடர்களுக்கு புரிய செய்வதற்கு இயேசு அன்றைக்கு எத்தனையோ விதங்களில் அவர்களுக்கு சொன்னார். புரியாதவர்களுக்கோ அல்லது புரிந்திருந்தும் இதை எப்படி பிறருக்கு விளக்கி சொல்வது என்று எனக்கு தெரியாமல் இருந்தேன் ஃபாதர் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டூமில் தெரிகிற ஓவியமும் இந்த கண்ணாடி தெரிகிற ஓவியமும் புரிந்து கொண்டால் உங்கள் குழந்தைகளுக்கு, உங்கள் பேர பிள்ளைகளுக்கு, ஏன் கிறிஸ்துவை குறித்து, கிறிஸ்தவத்தில் இருக்கிற நம்முடைய நம்பிக்கைகளை குறித்து, டிரினிட்டியை குறித்து, தமத்துருத்துவத்தை பற்றி உங்களிடம் கேள்வி கேட்பவர்களுக்கு இதை வைத்து நீங்கள் அழகாக விளக்கி சொல்ல முடியும். அதனால் தான் இன்றைக்கு உங்களுக்கு இந்த விளக்கத்தை சொல்ல நினைத்தேன். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களிடம் சொன்ன வார்த்தை என்ன? நான் போய் உங்களுக்கான இடத்தை ஏற்பாடு செய்ய போகிறேன். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த இராவுறவுக்கு முன்னாடி சீடர்களை இயேசு ஆண்டவர் அழைக்கிறார். அழைத்து சொல்லுகிறார், இன்றைக்கு நான் இருந்த இரவு உணவை நம்முடைய சீடர்களோடு இணைந்து நான் பங்கெடுக்க வேண்டும். இந்த பாஸ்கா விருந்தில் எனக்கான இடத்தை ஏற்பாடு செய்யுங்கள் என்று இயேசு அனுப்பினார். இப்போ என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கான இடத்தை ஏற்பாடு செய்ய போகிறேன். அப்போ அவங்க ரெண்டும் இணைத்து பார்க்குறாங்க. நம்ம அவருக்கு இடம் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தோம், இப்போ நமக்கு அவர் இடம் ஏற்பாடு செய்து கொடுக்குறாரு. ஆனால் அவர்கள் இடம் ஏற்பாடு செய்து கொடுத்தது ஒரு தற்காலிகமான ஒரு 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 உணவருந்துவதற்கான, ஓய்வெடுப்பதற்கான இடத்தை ஏற்படுத்தி கொண்டு கொடுத்தார்கள். ஆனால் இயேசு அவர்களுக்கு கொடுத்த வாக்கு என்ன? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன், விண்ணகத்தில் நிரந்தரமான இடத்தை நான் உங்களுக்காக ஏற்பாடு செய்ய போகிறேன் என்பதை ஆண்டவர் இந்த இடத்தில் அழுத்தமாக சொல்லுகிறார். ஆனால் அது தோமஸுக்கு புரியலை. அப்போ என்ன கேட்குறாரு? ஆண்டவர், நீங்கள் எங்கே போறீங்கன்னே தெரியலையே, அப்புறம் என்ன இடத்தை ஏற்பாடு செய்ய போறீங்க எனக்காக? அப்போ தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நானே வழியும் உண்மையும் வாழ்வும். இன்றைக்கு 2 வார்த்தை சொன்னேன். முதல் வசனமா இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நினைச்சது, என்னை காண்பவர் என் தந்தையை காண்கிறார். அதற்காகத்தான் இந்த ஒரு உதாரணத்தை சொன்னேன். இப்போ நானே வாழ்வும் வழியும் உண்மையுமாக இருக்கிறேன். ஐ ஆம் த வே, ஐ ஆம் த ட்ரூத், ஐ ஆம் த லைஃப். முதல்ல நாம பார்ப்பது நானே வழி அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நானே வழி அப்படின்னா என்ன? வழினா வலிக்கிறது இல்லை, வழி அந்த சிறப்புள்ள கருத்துக்கு வருகிற அந்த வழி. கடவுளை அடைவதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கின்றன, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இயேசுதான் நிரந்தரமான, உறுதியான, உண்மையான வழியாக இருக்கிறார். அப்போ புனிதர்கள்லாம் எப்படி அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், அன்னை மரியாள் எப்படி? அன்னை மரியாளும் புனிதர்களும் நம்மை இறைவனிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இயேசு ஆண்டவர் தான் அவர்கள் இயேசுவிடம் கொண்டு வருகிறார்கள், இறை இயேசுவிடம். ஆனால் இயேசுதான் நம்மை கடவுளிடம் கொண்டு போய் சேர்க்கிறார், தந்தையாம் கடவுளோடு இணைக்கிறார் அப்படின்றத நாம் இந்த நாளில் விளங்கி கொள்ள வேண்டும். அகுஸ்தினார் சொல்லுகிறார் பாருங்களே, என் ஆன்மா இறைவனில் இளைப்பாறும் வரை அமைதியின்றி அலைகிறது. என் ஆன்மா இறைவனில் இளைப்பாறும் வரை அமைதியின்றி அலைகிறது. அப்படி அமைதியின்றி அலைகின்ற அந்த ஆன்மா கடவுளை போய் அடைவதற்கு ஒரே வழியாய் அகுஸ்தினார் கண்டுகொண்டது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை. அந்த இயேசுவைத்தான் அகுஸ்தினார் நமக்கு அடையாளப்படுத்துகிறார். கடவுள் நீதியும் தூய்மையும் நிறைந்தவர், அதில் மாற்று கருத்து என்பதே இல்லை. அதுதான் பழைய ஏற்பாடு நமக்கு சொல்லுகிறது. அவர் நீதியின் தேவன், அவர் தூய்மையின் தேவனாக இருக்கிறார். அவர் நீதியின் தூய்மையின் கடவுளாக இருக்கிறதுனால பாவிகள் கடவுளை நேரடியாக அணுகுவது என்பது சற்று பொருந்தாத காரியம். பாவம் அவரை அணுக முடியாது, ஏனெனில் அவர் நீதியும் தூய்மையும் நிறைந்தவராக இருக்கிறார். ஆனால் இயேசு ஆண்டவர், அவருடைய மகனாய் நம்முள் மண்ணில் அவதரித்த இயேசு ஆண்டவர், அவர் அருளும் அன்பும் நிறைந்தவராக இருக்கிறார். ஃபுல் ஆஃப் கிரேஸ் அண்ட் லவ். எப்படி ஃபாதர் சொல்றீங்க, எப்படி இப்படி வித்தியாசப்படுத்துறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். கபிரியேல் தூதர் அன்னை மரியாளுக்கு சொன்ன வாழ்த்து என்ன?
ஹெயில் மேரி ஃபுல் ஆஃப் கிரேஸ், அருள் மிக பெற்றவளே வாழ்க, நீ அருளால் நிறைந்திருக்கிறாய். ஹெயில் மேரி ஃபுல் ஆஃப் கிரேஸ், அந்த அருள் தான் உன்னுடைய உதரத்தில் குழந்தையாய் பாவித்திருக்கிறது. அப்போ இயேசு என்பவர் தி அவுட்கம் ஆஃப் கிரேஸ், அவர் அருளின் வெளிப்பாடு, அருளிலிருந்து வந்தவர் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இப்படி அருளும் அன்பும் நிறைந்த ஆண்டவர் தான் நம்மை பாவிகளாக இருக்கிற போதும் கூட நேசித்து நமக்காக தன் உயிரை கொடுத்து நம்மை மீட்டெடுத்து அந்த தந்தையிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வழியாக இருக்கிறார். த பாத், த வே ஆக இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு வசனம் நமக்கு சொல்லுகிறது. ரோமேயர்களே திருமுகம் 5:8-9 பாருங்களே. நாம் பாவிகளாய் இருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தன் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய், எப்படி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என உறுதியாக நம்பலாம் அப்படின்னு சொல்றார். ஆக நம்முடைய தண்டனை தீர்ப்பிலிருந்து நாம் தப்பித்து நிலைவாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த இளைப்பாறுதலை அடைவதற்கு இயேசுதான் வழி என்பதை பவுலடியார் அழுத்தம் திருத்தமாக தன் சமூகத்துக்கு சொல்லுகிறார். அதே போல பாருங்க, திருப்பாடல் 27:11 வாசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவரே உன் வழிகளை எனக்கு காட்டியறலும் அப்படின்னு சொல்லி தாவீது கேட்கிறார். ஆண்டவரே உன் வழிகளை எனக்கு காட்டியறலும். பழைய ஏற்பாட்டில் தாவீது கேட்டாரு, புதிய ஏற்பாட்டில் கடவுள் அந்த வழியை காண்பித்து விட்டார். அந்த வழிதான் இயேசு ஆண்டவர். அவர்கள் கேட்டார்கள் பழைய ஏற்பாட்டில், அது புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழிதான் கடவுள் கொடுத்த அந்த வழிதான் இயேசு கிறிஸ்து. இப்போ இரண்டாவது, இயேசுவே உண்மை அப்படின்னா எப்படி பார்க்கிறது? உண்மை அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னாவே யோவான் நற்செய்தியை கடந்து வேற எதையுமே நீங்க வாசிக்க தேவையில்லை. இன்னைக்கு எடுத்திருக்கிற நான் மேற்கோள்கள் எல்லாமே யோவான்ல இருந்து தான் எடுத்திருக்கிறேன். இயேசு உண்மையின் வடிவானவர் என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்பதற்கு இது உதவி செய்யும் என்று நினைக்கிறேன். யோவான் 1:14 வாசிக்கிறோம், அவர் அருளும் உண்மையும் நிறைந்தவராக இருக்கிறார். அதே யோவான் 1:17 சொல்லுகிறது, திருச்சட்டம் மோசே வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டது. அவர் தான் 10 கட்டளைகளை வாங்கி வந்து கொடுத்தாரு, அந்த திருச்சட்டத்தை நமக்கு கொடுத்தாரு. ஆனால் அருளையும் உண்மையையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருச்சட்டம், த கான்ஸ்டிடியூஷனல் லா ஆஃப் த கேத்தலிக் சர்ச், நமக்குன்னு சொல்றதை விட மோசே, அந்த யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது மோசே வழியாக. மோசே சட்டதிட்டங்களை கொடுத்தார். ஆனால் அருளையும் இந்த இரக்கத்தையும் உண்மையையும் நாம் கடவுளிடமிருந்து யார் வழியாக பெறுகிறோம்? அது இயேசு கிறிஸ்து வழியாக பெறுகிறோம். அந்த உண்மைதான் இயேசு என்பதை யோவான் சொல்லுகிறார். மீண்டுமாக யோவான் நற்செய்தி 5:13 வாசிங்களே. யோவானிடம் ஆள் அனுப்பி, யாரிடம்? திருமுழுக்கு யோவானிடம் ஆள் அனுப்பி அவர்கள் கேட்கிறார்கள், நீ யாரை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க? எனக்கு பின் வருபவர்னு ஒருத்தரை சொல்கிறீங்களே, அவருடைய மிதியடிவாரை கூட அவிழ்க்க முடியாதுன்னு சொல்கிறீங்களே, அவர் தீயினால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பாருன்னு சொல்கிறீங்களே, அவர் யாருன்னு கேட்கிற பொழுது யோவான் சொல்லுகிறார், யோவானிடம் ஆள் அனுப்பி அவர்கள் கேட்ட பொழுது அவர் சொன்னது, உண்மைக்கு சான்று பகர்ந்தார். அவரும் உண்மைக்கு அந்த உண்மை யாரு? இயேசுதான் அந்த உண்மை என்பதை சொல்லி அந்த உண்மைக்கு திருமுழுக்கு யோவான் சான்று பகர்ந்ததாக யோவான் நற்செய்தியாளர் எழுதுகிறார். இதே போல இந்த இயேசுவோட இறுதி நாட்கள்ல பிளாத்து அரண்மனையில் வச்சுக்கிட்டு அவர் ஒரு கேள்வி கேட்பான்னு தெரியுமா? என்ன கேட்பாங்க? உண்மையா அது என்ன அப்படின்னு கேட்பான். உண்மையா அது என்ன? ஆனால் இயேசு அந்த இடத்துல அதற்கு பதில் சொல்ல மாட்டாரு. சீடர்கள் பின்னாளில் அந்த உண்மை என்ன என்பதை புரிந்து கொண்டார்கள். யோவான் நற்செய்தி 8:32 வாசிங்களே. உண்மையை அறியாதவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். ஆமாம், நீங்கள் இயேசுவை அறியாமல் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உண்மையை அறியாதவர்கள் என்று பொருள். அப்போ உண்மையை அறியவில்லை என்று சொன்னால் விடுதலை என்பது சாத்தியமில்லை என்பதைத்தான் யோவான் நற்செய்தியாளர் சொல்லுகிறார். இறுதியாக இந்த உண்மை அப்படின்றதுல உண்மையை அறிவது என்பது அறிவை பெருக்குவது அல்ல. உண்மை அறிவது என்பது அறிவை பெருக்குவதல்ல, மாறாக உண்மையை அறிதல் என்பது நம்முடைய ஆன்மாவை மீட்டு கொள்வது. அடிமை நிலையில் இருக்கிற, பிணைக்கப்பட்டிருக்கிற, பாவத்தினால் நொறுக்கப்பட்டு கிடக்கிற அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற அந்த ஆன்மாவை விடுதலை செய்வதுதான் உண்மையை அறிவது. இயேசுதான் அந்த உண்மை. மூன்றாவதாக இயேசுவே வாழ்வு. இதை பற்றி நிறைய விவிலிய வசனங்கள் இருக்கிறது. அதுக்கு நம்ம யோவான்ல தான் போகணும். இதை நான் உங்களுக்கு ஒரு வீட்டு பாடமாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் அடுத்த வாரம் நான் உங்களுக்கு இந்த மறைவுரை கொடுக்கிற பொழுது இல்லவே நீங்கள் கூட இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு வீட்டு பாடமாக எடுத்துக்கிட்டு இந்த கமெண்ட்ஸில், ஃபாதர்
இயேசுவே வாழ்வு என்பதற்கு இத்தனை விவிலிய குறிப்புகள் நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பார்க்குற விவிலிய குறிப்புகளை உங்களுடைய கமெண்ட்ஸில் கூட இன்றைக்கி நீங்கள் பகிர்ந்து கொண்டால் அது உண்மையிலே நன்றாக இருக்கும். ஏகப்பட்ட இருக்குது. இப்போ எனக்கு நான் சொல்ல முடியும் இயேசுவே வாழ்வு என்பதற்கு நான் ஒரு 10 ரெஃபரன்ஸ் நான் எடுத்து வைத்திருக்கிறேன். ஆனால் நான் பார்க்க விரும்புகிறேன், நான் என்னுடைய எண்ணத்தில் பட்ட அந்த ஒரு இறைவார்த்தையும் உங்களுடைய இறைவார்த்தையும் உங்களுடைய எண்ணத்தில் வருகிற அந்த சிந்தனையும் ஒற்று போகிறதா என்பதை நான் பார்க்க விரும்புகிறேன். ஆனால் ஒரு சிலதை சொல்ல நிறைவு செய்கிறேன். எப்படின்னா, ஒன்றுமே சொல்லாமல் போறீங்கன்னு நினைக்கக்கூடாது. இயேசுவே வாழ்வு என்பதற்கு மார்த்தாவுக்கும் இயேசுவுக்கும் இடையே நடைபெற்ற அந்த உரையாடலை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். மார்த்தா வந்து கேட்குறாங்க இல்லையா, ஆண்டவரே நீ மட்டும் இங்கே இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் லாசரு இறந்திருக்க மாட்டானே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சகோதரன் உயிர் தள்ளுவான் மார்த்தா, கவலை கொள்ளாது. உடனே மார்த்தா சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் என் சகோதரன் இறுதி நாளில் உயிர் தள்ளுவான் என்பது எனக்கு தெரியும், எனக்கு இப்போ என்ன பலன், என் சகோதரன் இறந்து போய் விட்டானே. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், உயிர் வாழ்க்கையில் என்னிடம் நம்பிக்கை கொள்கிறவன் இறப்பினும் வாழ்வான். இதோட என்ன ஒரு 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 இறை வார்த்தை நமக்கு தேவைப்படுகிறது இயேசுவே வாழ்வு என்பதற்கு. நானே வாழ்வு அப்படின்னு சொன்ன ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாரு, இறந்தாலும் அவன் வாழ வேண்டும் என்று சொன்னால் என்னில் நம்பிக்கை கொள்ள வேண்டும், ஏனெனில் நானே வாழ்வு, நானே வாழ்வு. பிரியமான இறைப்பள்ளிகளே, இந்த நாளில் இந்த செய்தியைத்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தந்தையும் மகனும் ஒன்று என்பதற்கு ஒரு அருமையான உதாரணத்தை இந்த நாளில் நாம் கற்றுக்கொண்டோம். இரண்டாவதாக இயேசு சொன்ன நானே வாழ்வு, நானே உண்மை, நானே வழி என்று சொன்னாரே, அதை எப்படி இறைவார்த்தையோடு நாம் புரிந்து கொள்ள முடியும் என்பதை இன்றைக்கு நாம் தியானித்திருக்கிறோம். அன்புரை மக்களே, கேட்ட இந்த இறைவார்த்தையை உள்ளூர நிறுத்தி இதை பிறரோடு பயிர்கிற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இறைவன் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் குடிகொண்டு நம்மை வழி நடத்துவார் என்கிற மேலான சத்திய வாக்கோடு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆமென்.